இந்த பௌர்ணமி கிரிவலம் அங்க வந்து திருவண்ணாமலை போனோம் அப்படின்னா பயங்கர க்ரௌட் இருக்கும் ஃபர்ஸ்ட். ஆமா. ஸோ இதுல வந்து எங்களால பீஸ்ஃபுல்லா அந்த பௌர்ணமி கிரிவலம் போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, உண்மையாவே பௌர்ணமி கிரிவலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா, இல்ல இப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஆயிடுச்சா? கண்டிப்பா மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. கண்டிப்பா அங்க வந்து ஒரு நம்ம பாண்டி பஜார் ஓகே. அந்த மாதிரி ரோட் சைட் கடைக்கு போடுற ஆமா. மாதிரி தான் அங்க கிரிவலமே இருக்கு. சோ அது என்ன கேட்டா வந்து நானே வந்து ஒரு 11 மந்த்ஸ் கண்டினியூஸா வந்து பௌர்ணமி போயிட்டு இருந்தேன். எப்போனா அது 2010ல. அந்த டைம்ல வந்து இந்த அளவுக்கு இல்ல. சோ இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா ஆசையா இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு ஹில்ஸ் பக்கத்துல அந்த ஒரு நிலாவை பார்க்கும்போது சந்திர பகவானை பாக்குற மாதிரி அப்படி ஒரு இது. பிகாஸ் ஏன் பௌர்ணமிக்கு போகணும் அப்படின்றாங்கன்னா அந்த சந்திரனுடைய தாக்கம் வந்து நம்ம உடம்புல படணும். சோ நம்ம அதை வாங்கணும் அப்படின்றதுனாலதான் பௌர்ணமி கிரிவலம் சுத்தணும். இப்போ அதுதான் அங்க போய் தான் வந்து அந்த சந்திரன் தாக்கம் வாங்கணுமான்னு கேட்டா வேண்டாம். நீங்க நார்மலா நம்ம வீட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துட்டு அந்த மூணை பாத்துக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். சோ என்ன கேட்டா அதுதான் சொல்லுவேன்.